திருச்சிற்றம்பலம். எந்தை புராணார் குருநாதர் திருவடிகளை போற்றி போற்றி. எம்பெருமான் சண்டிகேஸ்வர நாயனார் புராணச் சுருக்கம். திரு சேஞ்சலூரில் எச்சதத்தன் பவித்திரை தம்பதிக்கு மகனாய் அந்தணர் குலத்தில் அவதரித்தார். இவர் இயற்பெயர் விசார சருமர். இவர் பிறப்பு முதலே சிந்தனையெல்லாம் சிவமயம் என்று இருந்தவர். ஒருமுறை இடையச் சிறுவன் ஒருவன் தனது பசுக்களை அடிப்பதைக் கண்டு வெகுண்ட விசார சருமர் தானே பசுக்களை மேய்க்கத் தொடங்கினார். பசுக்களிடம் பாலை சிவபூஜைக்கு பயன்படுத்தினார் விசார சருமர். இதனால் பசுவின் உரிமையாளர்கள் விசார சருமரின் தந்தையிடம் சென்று முறையிட்டார்கள். விசார சருமர் மண்ணில் லிங்கத்தினை செய்து பசுவின் பாலால் அபிஷேகம் செய்தார். அதனை கண்ட தந்தைக்கு மண்ணில் பாலை ஊற்றி வீணாக்குகிறான் என்று நினைத்து பூஜையை தடுக்கச் சென்றார். விசார சருமர் சிவபெருமானிடத்தில் தன்னை மறந்திருந்தமையால் தந்தையின் வருகையை அறியாது இருந்தார். அதனால் விசார சருமர் கோபத்தில் சிவனிடம் வைத்திருந்த பாலை தட்டிவிட்டார். சிவனை நிந்தனை செய்த தந்தைக்கு தண்டிக்கும் பொருட்டு அருகிலிருந்த குச்சியை எடுத்து விசார சருமர் வீச அது பக்தியால் மழுவாக மாறி அவர் தந்தையின் கால்களை வெட்டியது. விசார சருமர் தனது பூஜையை தொடர்ந்தார். இதனை கண்ட சிவபெருமான் இனி அடுத்த தாதை உனக்கு நாம் என்று கூறி அருளினார். அவர் முன் தோன்றி தனக்கு சமர்ப்பிக்கும் அனைத்திற்கும் உரியனவாகும் சண்டேஸ்வர பதவியை அளித்தார். அதன் பின் விசார சருமர் சண்டேஸ்வர நாயனார் என்று அழைக்கப்படுகிறார். சண்டிகேஸ்வரர் சைவ சமயத்தின் பஞ்சமூர்த்திகளில் ஒருவராகவும் சிவபெருமானுக்கு படைக்கப்படும் உணவு மற்றும் உடைகளின் அதிபதியாகவும் இருக்கிறார். இவருடைய சந்நிதி சிவாலயங்களில் சிவபெருமானின் கருவறை அமைந்திருக்கும் பகுதியின் இடப்பாகத்தில் உள்ளது. பஞ்சமூர்த்தி உலாவின் பொழுது சிவாலயங்களிலிருந்து இவருடைய உற்சவர் சிலையும் ஊர்வலமாக எடுத்து வரப்படுகிறது. பஞ்சமூர்த்தி உலாவில் இறுதியாக இவர் வலம் வருகிறார். இவர் குருபூசை திருநாள் தை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. இவரை திருத்தொண்ட தொகையில் மேமையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதாள் மழுவினால் இருந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவரை துதிக்கின்றார். எம்பெருமான் சண்டிகேஸ்வர நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.